ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு வினோ ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு 2026க்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியராக தான் வந்து பார்த்தீங்கன்னா பணி கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் பதவி, அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளியில. இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல்லாம் நம்மளுடைய வினோ ஜாப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, கணித பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பிஎஸ்சி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கணும். டெட் எக்ஸாம்பிள் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இணைச்சல் வச்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் 36,400 அரசு விதிப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பாருங்க, அறிவியல் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கலாம், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிஎஸ்சி பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிருக்கணும். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டிருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36,400 அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, வரலாறு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஏ பிளஸ் பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். டெட் எக்ஸாம்பிள் நீங்க பாஸ் பண்ணி இணைச்சலச்சு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்தா 36,400 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடம், இதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம்பிள் நீங்க பாஸ் பண்ணுங்க. இணைச்சொல்லி பிசிஎம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் 36,400. அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி மார்க் ஷீட்டு, டிசி, ரெசிம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, டெட் எக்ஸாம் பாஸ், அதே மாதிரி எனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பத்தில இருக்குது. சாதி சான்றிதழ் 23/1/2026 வந்து பத்தில லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 23/1/2026க்குள்ள நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் பச்சையப்பா இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி, காமாட்சிபுரம் போஸ்ட், சின்னமானூர், உத்தமபாளையம் டிகே, தேனி மாவட்டம். இந்த ஜாப் அங்க வந்திருக்கு, தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போறீங்க. இன்னுமே எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா வந்து பாருங்க, செயலாளர், இந்த ஸ்கூலோட செயலாளர், பொருளாளர், ஹெட்மாஸ்டர் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். செயலாளர் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9360680080. பொருளாளர் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க 9585663864. ஹெட்மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9865060969. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா மட்டும் கால் பண்ணுங்க. ஸ்கூல் டைம்ல பண்ணுங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு லாஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 23/1/2025ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறது அரசு உதவி பெறும் பள்ளியில் நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம். இந்த பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். முதுகலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன் முன்னுரிமை கொடுப்பாங்க? முதுகலைங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல அனுபவம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில வாய்ப்பு இருக்கு. அதனால நான் பட்டதாரி இளங்கலை மட்டும் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இளங்கலை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், முதுகலை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இணைச்சி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்து விண்ணப்பிச்சுங்க. ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.